இது போக இந்த சொர்க்கலோகத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு டிக்கெட் அப்படிங்கிறது வேணும் தானே. எல்லா இடத்துலயும் உள்ள போகணும்னு சொன்னா ஒரு என்ட்ரிங் டிக்கெட் வச்சிருக்கா இல்லையா, அந்த டிக்கெட்டை யார் உங்களுக்கு பெற்று தர முடியும்னு சொன்னா அதனை நீங்கள் பெற்ற உங்களுடைய வாரிசுகளால் தான் பெற்று தர முடியும். அதைத்தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த தகுதிங்கிறது வந்துடுறது. நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா நரகத்துக்கு போறீங்களாங்கிறது நீங்கள் செய்கின்ற அந்த செயல்களானது தீர்மானித்து விடுகிறது. நீங்கள் நல்லதையே செய்திருப்பதால் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொன்னா கூட அங்கே உள்ளே நுழைவதற்கான அந்த என்ட்ரிங் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, இங்கிருந்து நீங்கள் பயணப்பட வேண்டும் அல்லவா, அந்த பயணத்திற்கான பாதையையும் அந்த பயணத்திற்கு தேவையான விஷயங்களையும் யார் செய்ய முடியும் சொன்னா அது இங்கே உங்களுடைய வாரிசுகள் செய்யக்கூடிய கர்மாவினால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் செய்யும் நற்காரியங்கள் எனக்கு போதாதான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா, நான் எனது அப்படிங்கிற வார்த்தைகள் வந்தாலே சொர்க்கலோகத்துக்குள்ளேயே போக முடியாது. எதுவுமே நான் செய்யவில்லை, எல்லாமே இறைவன் செயல் என்கின்ற எண்ணத்திற்குள்ளாக வந்து விட வேண்டும். யாருக்கு நேரடியா மோட்ச பிராப்தி கிடைக்கும்னு சொன்னா அந்த இளம் வயதிலேயே 12 வயதிற்கு உள்ளாகவே இந்த சந்நியாசத்துக்குள்ள போயிடுறா இல்லையா, நேரடியாக சந்நியாசத்திற்குள்ளே சென்று இறுதி வரை பிறருக்காகவே வாழ்ந்த, தான் தனதுங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம எவர் ஒருவர் வாழ்ந்திருக்கிறாரோ அந்த சந்நியாச யுகத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நேரடியாக மோட்சம் என்பது கிடைக்கும். அதனை விடுத்து விட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை குட்டிகள்லாம் பெற்றிருக்கேன், நான் சொத்து சுகம்லாம் சேர்த்திருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் உயிரெல்லாம் எழுதி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் கடைசியில மட்டும் அந்திம காலத்துல மட்டும் நான் என் கர்மானுஷ்டானங்களை சரியா பண்ணியிருக்கேன், நான் புண்ணிய காரியங்களை செய்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது மாத்திரம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு போதாதல்லவா, மோட்ச பிராப்திக்கு போதாது. ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஆத்மாவானது கண்டிப்பாக பித்ருலோகத்திலே வாசம் செய்யும். அந்த பித்ருலோகத்திலே வாசம் செய்கின்ற ஆத்மாவானது உங்களுடைய எள்ளு பேரன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 4வது தலைமுறை கர்மாவை செய்யும் பொழுதுதான் நீங்க அங்கிருந்து சொர்க்கலோகத்திற்கு போக முடியும். சொர்க்கபாதேயம் அப்படின்னு சொல்லுவா. அதுவரை நீங்கள் பித்ருலோகத்திலே தான் வசித்துக் கொண்டிருப்பீர்கள். பித்ருலோகத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தேவையான விஷயங்களைத்தான் இங்கே ஸ்ராத்தாதிகள் மூலமாக உங்களுடைய வாரிசுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கின்ற புண்ணியத்தின் பலன்தான் என்னன்னு சொன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதியாகி விடுவீர்களே தவிர அதற்குரிய காலமும் நேரமும் உங்களுடைய பிள்ளைகளால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.